மிளகு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். 1 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கிடுங்க. சிக்கன் கூட 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சின்ன டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். இதை மூடி வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சிக்கனை 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணணும். அதுக்கு என்னதெல்லாம் செய்யலாம் பார்க்கலாம். கடாய் வச்சுக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் 1 ஸ்பூனு. 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை எல்லாம் போட்டுக்கிடுங்க. கூட 4 வரமிளகா போட்டு நல்லா அப்படியே வதக்கிக்கிடணும். கூட 2 கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கிடுங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கிடுவோம். இது கூட 4 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வதக்கியாச்சு. இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். வச்சு மசாலா அரைச்சாச்சு. அதே கடாயை வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. சீரகம் போட்டுக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிடுங்க. சிக்கன் போட்டுக்கிடுங்க. வேக வச்ச சிக்கனை வேக வச்ச தண்ணி இருந்துச்சு, அதை மிக்சியில் ஊற்றி கழுவி இதோட சேர்த்துக்கிடுங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மிளகு சிக்கன் கிரேவி குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தோம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மிளகு இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சைடிஷ்ஷு டக்குன்னு செஞ்சிடலாம். மிளகு கிரேவி சிக்கன் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.